திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆவடி அடுத்த திருநின்றவூர் நகராட்சி 21வது வார்டு அதிமுக கவுன்சிலராக இருப்பவர் அனிதா அழகேசன். இவர் சமீபத்தில் தனது வார்டு பகுதிகளான இந்திரா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீருடன் கலந்த கழிவுநீர் தேங்கி நிற்பதாக கூறி திருநின்றவூர் நகராட்சி அலுவலகத்தில் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீ வைக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பழிவாங்கும் விதமாக திருநின்றவூர் பகுதியை சார்ந்த சில திமுகவினர் அதிமுக பெண் கவுன்சிலர் அனிதா மற்றும் அவரது கணவர் அழகேசன் இருவரையும் தாக்கியதாகவும் இதனால் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டதால் இருவரும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதிமுக கவுன்சிலரை தாக்கிய திமுக நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி ஆவடி காவல் ஆணையரகத்தில் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலரும் அம்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களின் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட ஆவடி காவல் ஆணையரக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர். பொதுமக்களின் நலனுக்காக போராடி வரும் அதிமுக பெண் கவுன்சிலர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் ஆவடி காவல் ஆணையரக அலுவலகம் முன்பு குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.